அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுறல் என்ற தலைப்பின் கீழ் மொத்தம் 10 பாடல்கள் உள்ளன. இதில் இன்று நாம் முதல் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். குலத்திடையும் கொடியன் ஒரு குடித்தனத்தும் கொடியேன், குறிகளிலும் கொடியேன் அன்றி குணங்களிலும் கொடியேன், மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன், வன்மனத்து பெரும்பாவி வஞ்ச நெஞ்ச புலையேன், நலத்திடை ஓர் அணுவளவும் நண்ணுகிலேன், பொல்லா நாய்க்கு நகை தோன்ற நின்றேன், பேய்க்கும் மிக இழிந்தேன், நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன், நின் கருத்தை அறியேன், நிர்குணனே நடராஜ நிபுணமணி விளக்கே அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்க? குலத்திடையும் கொடியன் ஒரு குடித்தனத்தும் கொடியேன், குறிகளிலும் கொடியன் அன்றி குணங்களிலும் கொடியேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் நம்மளுடைய அந்த ஒரு தாழ்ந்த குணங்களை எல்லாம் இங்கே வகைப்படுத்தி சொல்லிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி இந்த தலைப்பை பற்றி பார்ப்போம். பிறப்பவம் பொறாது பேதுறல், அதாவது பிறப்பு அவம், பிறப்பினால் உண்டாகக்கூடிய இந்த துன்பங்கள், இவற்றை பொறாமல், அதாவது இதை பொறுக்க முடியாமல், பேதுறல் அப்படின்னா வருந்துதல், அதாவது பலவிதமான கெட்ட குணங்களை உடைய நாம் ஏன் பிறந்தோம் என்று எண்ணி வருந்துவதோடு மட்டுமன்றி, நாம் எல்லோரும் இந்த இழிகுணங்களை எல்லாம் நீக்கப்பெற்று ஏற்றம் பெற வேண்டும். இதுக்காகத்தான் இந்த 10 பாடல்கள் மூலமாக அவர் வள்ளல் பெருமான் இந்த விஷயத்தை சொல்வதற்கு தான் இந்த 10 பாடல்களை இயற்றியுள்ளார். அதாவது இந்த பிறந்த பிறப்பில் பிறந்ததுக்கப்புறம் நம்மள்கிட்ட பலவிதமான இழிகுணங்கள் இருக்குது. இந்த இழிகுணங்கள் எல்லாம் நம்மளை மேலே ஏற விடாமல் செய்யக்கூடியவை. அவற்றையெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே நொந்து கொள்வது போல, ஏன் இப்படி பிறந்துட்டேன், என்னை இப்படி பிறக்க வச்சு இந்த மாதிரி ஒரு இழிகுணங்களோட, இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணங்களோட என்னை வாழுமாறு வைத்திருக்கிறாயே, இது நான் இப்படி ஒரு பிறப்பு எனக்கு தேவையா அப்படின்றது மாதிரி ஒரு வருத்தத்தோடு இறைவனிடம் ஒரு விண்ணப்பமாக வைக்கிறாங்க. இந்த பாடல்கள் எல்லாமே இனி இப்படித்தான் இருக்க போகுது, 10 பாடல்களும். இப்போ இந்த முதல் பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். அதாவது, தான் பிறந்த மனித குலத்திற்கு பெருமை சேர்க்காத கொடியவனாகவும், தன்னை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு கூட நன்மை செய்யாத கொடியவனாகவும், நல்லவன் என்ற நற்பெயரை பெறாத கொடியவனாகவும், நற்பண்பு இல்லாத மற்றும் நல்ல செயல் செய்யாத கொடியவனாகவும், மலக்குப்பையில் வாழும் சிறு புழுக்களிலும் கடைப்பட்டவனாகவும், அன்பு சிறிதும் இல்லாத வன்மையான மனத்தை உடைய பெரும்பாவியாகவும், வஞ்சம் நிறைந்த நெஞ்சினை உடைய புலைத்தன்மை கொண்டவனாகவும், அதாவது பிற உயிர்களை கொன்று புசிப்பவனாகவும், நலமானவற்றை சிறிதும் நெருங்காதவனாகவும், பொல்லாத நாய்க்கும் கீழ்ப்பட்டவனாகவும், பேய்க்கும் மிக இழிந்தவனாகவும் இவ்வுலகில் நான் பிறந்த காரணம் தெரியேன். என்னை பிறக்கச் செய்த நினது திருவுள்ளம் யாது என்று அறியேன். நிர்குண அருட்ஜோதி நடராஜ பெருமானாகிய நிபுணமணியே எனக்கு விளக்கி அருள்வாயாக
அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடல் மூலமாக வள்ளல் பெருமான், அதாவது இந்த பிறந்த பிறப்பினால் நாம் கொண்டிருக்கின்ற இந்த இலி குணங்களை பற்றி விவரித்து சொல்கிறார். இதன் மூலமாக வள்ளல் பெருமான் இறைவனிடம், நான் இதுபோல் ஒரு பிறவியை கொடுத்து, அதாவது இந்த ஒப்பற்ற பிறவியில் இது போன்ற இலிகுணங்களோடும் வாழுமாறு என்னை படைத்து விட்டாயே அப்படின்னு மாதிரி தனது இதுவும் ஒரு வகையில் ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடாக தான் இருக்குது. அப்போ இதுக்கு விளக்கம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த மலத்திடையே புழுத்த சிறு புழுக்களிலும் கடையேன் வன்மனத்து பெரும்பாவி வஞ்ச நெஞ்ச புலையேன். இது அப்படியே இதுவும் ஒரு விதமான ஆற்றாமையாக இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சென்ற பதிவுகளில் பார்த்தோம். ஆற்றாமையில் முதல் பாடல் மற்றும் இரண்டாவது பாடலில் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாடல் வரியில் படிக்கிறேன் பாருங்களேன். அங்கே சொன்னதும் இங்கே சொன்னதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். எழுவினும் வலிய மனத்தினேன் மலம்ஜார் ஈயினும் நாயினும் இழிந்தேன் புழுவினும் சிறியேன் பொய் விளைந்து உழல்வேன் புன்மையேன் புலைத்தொழிற் கடையேன் வலுனும் பெரியேன் மடத்தினும் பெரியேன் மாண்பிலா வஞ்ச நெஞ்ச குழுவினும் பெரியேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. இது முதல் பாடல். ரெண்டாவது பாடலில், கலைத்தொழில் அறியேன் கல் உணும் கொடியேன் கரிக்கு உழல் நாயினும் கடையேன் விளைத்தொழில் உடையேன் மெய்யெல்லாம் வாயாய் விளம்புறும் வீணனேன் அசுத்த புலைத்தொழில் புரிவேன் பொய்யனேன் சீற்றம் பொங்கிய மனத்தினேன் பொல்லா கொலைத்தொழில் புரிவேன் கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே. பாருங்கள், இந்த வரிகள்லையும் என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்களேன். புலால் உண்ணக்கூடியவன், கரிக்கூழல்கின்ற நாயை விட கீழே உள்ளவன், அப்புறம் மலம்சார் புழுவினும், அந்த மலம்சார் புழுவினும் சிறியேன். இந்த மாதிரி நிறைய தன்னை ரொம்ப ஒரு தாழ்த்தி அப்படியே ரொம்ப வார்த்தைகள்லாம் ரொம்ப பாடுறதுக்கு இது பண்ணுறது கூட ஒரு கடுமையாக இருக்குது. இருந்த போதும் அவர் ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்து வெளியேறி வரணும், வஞ்ச நெஞ்சங்களோடு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கொடுமையான பாதக செயல்களை செய்யக்கூடிய அந்த செயல்கள் மட்டும் இல்லை, அந்த நினைவு கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுல தான் அவர் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தான் ரொம்ப கீழ்நிலையில் அவரை தாழ்த்தி சொல்கிறாங்க. இதில் நம்ம குணங்கள் அப்படி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நாம் அப்படி கூட நினைக்கிறோம். அதாவது இந்த மனம் பார்த்திங்கன்னா, சில சமயங்களில் நம்ம இப்படி கூட நம்ம நினைக்கிறோமே அப்படின்னு கூட தோணும். அப்போ அந்த அளவு கூட இந்த மனம் கீழ்நிலை கூட போய் சென்று கூட பார்க்குது. அப்போ உடலாலும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் எல்லாத்துலேயும் தூய்மை அடையணும். அதுதான் வள்ளல் பெருமானுடைய நோக்கம். நம்ம கடவுள் நிலை அறிந்து அம்மையம்மாதல் அப்படின்னா எல்லாத்துலேயும் சுத்தம் வரணும். அதனால தான் சுத்த சன்மார்க்கம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்போ நம்ம இப்போ ஒவ்வொரு வரிகள்லையும் இந்த அளவுக்கு அவர் சொல்கிறதுக்கு காரணம், நாம் எல்லாத்துலேயும் சுத்தமாகணும். அப்போ தான் உடலாலும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் எல்லாத்துலேயும் சுத்தம் வரணும். சரி, இப்போ அடுத்த வரிக்கு பார்ப்போம். நலத்திடை ஓர் அணு அளவும் நன்னுகிலேன். அதாவது நல்ல விஷயங்களை ஒரு சிறிது அளவு கூட நான் செய்வதற்கு விரும்புவதில்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி திருவருட்பால் 6ஆம் திருமுறையிலே ஒரு பாடல் இருக்கு. அதாவது, நயத்தால் உனது திரு அருளை நன்னா கொடியேன் நாய் உடம்பை உயத்தான் வையேன் மடித்திடுவேன் மடித்தார் பின்னர் உலகத்தே பயத்தால் எந்த உடம்பு உருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் எம் பரம்சுடரே. பாருங்கள், எப்படி ஒரு இயலாமையையும் ஒரு ஆற்றாமையையும் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள். நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன். அதாவது உனது தயவினால் உனது திருவருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு எனக்கு சிறிதும் எண்ணம் இல்லை. இந்த நாய் உடம்பை நான் சுமக்கிறேன். ஏன் சுமக்கிறேன் அப்படின்னா, இறந்து விட்டால் அடுத்த பிறவி என்ன வருமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற அந்த பயத்தினால இந்த உடம்பை சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தனது இயலாமையும் ஆற்றாமையையும், அதாவது உனது அருளை பெற்றுக்கொண்டால் எல்லாமே கிடச்சிரும்னு தெரிஞ்சிருந்தும் நான் அதை செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்ற
அந்த ஒரு வெளிப்பாட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது நயத்தால் உனது திருவருளை நன்னா கொடியேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? உனது திருவருளை நான் பெற்றுக்கொண்டு விட்டால் நான் உய்யும் வழி எனக்கு கிடைத்துவிடும். அது தெரிந்திருந்துமே நான் செய்யாமல் இருக்கிறதுன்னு சொல்லி வருந்தி என்ன சொல்கிறாங்க, இந்த நாய் உடம்பை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, எனக்கு தெரியுது உனது அருளை பெறாமல் நான் இறந்து விட்டால் அடுத்த பிறவி மிகவும் மோசமான பிறவியாகத்தான் இருக்க போகின்றது. அதை நினச்சி வேறு வழி இல்லாமல் இருக்க, அதாவது இவ்வளோ குறைகளோடு இருந்தாலும் எப்படியாவது உயிரோடு இருந்துடலாமே அப்படின்ற அந்த நினைப்போடு தான் இருக்கிறேன். ஏன்னா இறந்து போனால் இதை விட மோசமான பிறவி கிடச்சிரும். அப்போ அது கிடைக்காம இருக்கிறதுக்கு உன்னோட அருளை பெறணும்னா அதையும் நான் செய்ய மாட்டேங்கிறேன். பாருங்கள் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாமே ஒன்றோட ஒன்று லிங்க்கு. அதாவது நம்ம அருளை பெற்றுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம அருளையும் பெற மாட்டேங்கிறோம். அதே சமயத்தில் இறக்குறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா இறந்து போனால் இதை காட்டிலும் எலி பிறவி வரும், இன்னும் சிரமங்களை அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம எல்லாமே தெரிஞ்சிருந்துமே அதுக்கு உண்டான எந்த ஒரு முனைப்புகளும் இல்லாமல் இருக்கும் அப்படின்றது தான் இந்த பாடல் வரி வந்து மிக சிறப்பாக சொல்லுது. அதாவது உயத்தான் வையேன் மடித்திடுவேன் மடித்தார் பின்னர் உலகத்தே வயத்தால் எந்த உடம்பு உருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் எம் பரம்சுடரே. பாருங்கள், இதுக்கு தெளிவான விளக்கம் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிலத்திடை நான் ஏன் பிறந்தேன், இவ்வளவு பிரச்சனைகள் உள்ள நான் இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்றதுக்கு இந்த பாட்டு பாருங்கள். தீது நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்று இருந்தேன். என்னளவில் சூது நினைப்பாய் எனில் யாருக்கு சொல்வேன், யாரை துணை கொள்வேன், ஏது நினைப்பேன், ஐயோ நான் பாவி உடம்பு ஏன் எடுத்தேனே. பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த பாவி உடம்பை நான் ஏன் எடுத்திருக்கிறேன், அதாவது தீது நினைக்கும் பாவிகட்கும் செய்தாய் கருணை என தெளிந்து வாது நினைக்கும் மனக்கடையேன் மகிழ்வுற்று இருந்தேன். என்னளவில் சூது நினைப்பாய் எனில், அதாவது இங்கே என்ன சொல்கிறாரு, தனது இயலாமையை தான் சொல்கிறாரு. அதாவது உனது அருளை, அதே தான், உனது அருளை பெற்றுக்கொண்டால் நான் அந்த மேலேறி அந்த உயர்ந்த நிலைக்கு போய்விடலாம் என்று தெரிந்திருந்தோம் அதை நான் பெறுவதற்கு முயற்சி செய்வதில்லை. அதான் அதே சமயத்தில் நீ என்னையை காட்டிலும் மோசமான நிறைய பேருக்கு நல்லது செஞ்ச அவங்களையெல்லாம் வகைப்படுத்தி நல்ல மேல்நிலைக்கு ஏற்றி இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த மாதிரி செஞ்சிருவ அப்படின்ற ஒரு நப்பாசைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் இருக்கிறேன். அப்படி இருந்தும் நீ என்னை கைவிடுறது மாதிரி தோணுதே. கைவிட்டுற மாட்டேன், ஆனால் இருந்தாலுமே அந்த படக்கூடிய சிரமங்களெல்லாம் பார்த்து அவருக்கு அப்படி தோணுது அப்படின்ற மாதிரி இந்த பாடலை அமைச்சிருக்கிறாங்க. அப்போ இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், நாம் இந்த பிறவியில் நம்மளுக்குள்ள இந்த இலி குணங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம இப்படி தான் நினைக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு இதில் இருந்து வாழணுன்ற மாதிரி வச்சிருக்கிறியே, உனது அருளையும் உன்னையே வணங்கி உன் பாதங்களில் பணிந்து உன்னையே தெய்வமாகவும் உன்னையே குருவாகவும் இருக்கக்கூடிய வணங்கி அந்த பயணத்தில் இருக்கக்கூடிய எனக்கு இது போன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படலாமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஒவ்வொரு சமயம் இந்த எண்ணங்கள் தோன்றணும். தோன்ற என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த இலி குணங்கள் எல்லாம் இருந்து அதெல்லாம் நம்மளை அண்டாமல் அருள் நிலையில் நல்லா மேலே ஏறிட்டு வர்றதை நாமே உணரலாம். ஸோ இந்த வரிகள் எல்லாமே நம்மளை புடம் போட்டு சுத்தமாக்குறதுக்கு தான் இந்த வரிகள் எல்லாம் போட்டு வராங்க. இப்போ ஒவ்வொரு பாடல்களையும் நம்ம படிக்க வச்சு இந்த பாடல்கள் எல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் நம்ம ரியலைஸ் பண்ணாமல் தான் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டோம், தூங்கணும், அப்படியே ஒரு ரொட்டீன் லைஃப்பை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைகள் வரும்போது தான் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு அப்போ தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறோம். பிரச்சனை வராத வரைக்கும் டேக் இட் அஸ் கிராண்டட் அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு, போட்டோம் விடு, பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு தெரிஞ்சிருந்தும் போஸ்ட்போன் பண்ணி, அதாவது அதை கண்டுக்கிறாமல் விடுற மாதிரி, அதை போனோம்னா தேவையில்லாத சிக்கல் வரும் அப்படின்ற மாதிரி அப்புறம் பார்த்துக்கலாம் போயிட்டு ஒரு கடைசியில் சிக்கல் எல்லாம் சேர்ந்து வரும்போது மாட்டி விழி பிதுங்கி நிற்கிறோம். யார் காப்பாற்ற முடியும் கடைசி நேரத்தில்? நான் சொல்கிறது முடிவு. அந்த கடைசி காலங்களில் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கிற போகிறோம். அப்போ இப்போ இருந்தே நம்ம உடலாலும் மனதாலும்
நம்ம தெம்பாக இருக்க இப்பயே வந்து என்ன பண்ணணும், அதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா காலங்கள் வந்து விரைந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நாம் இப்படியே வந்து இந்த இப்போ ரொட்டீன் இந்த லைஃபையே போட்டு அரைச்ச மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக மீடேற முடியாது. மீடேறுவதற்கான வழிகள் இன்னமும் நம்மளுக்கு இருக்குது. இந்த சமயங்கள்லேயே யோசிக்க ஆரம்பிச்சிடணும். அதாவது உள்ளே வந்து இந்த சத்விசாரம் ஓட ஆரம்பிச்சிடணும். எனது குணங்கள்லாம் இப்படி இருக்குதே அப்படின்னு அருள் வழியில் போனால் என்ன நடக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சாந்தமாக இருந்தால் என்ன நடக்குது, பிற உயிர்களெல்லாம் இன்புற்று வாழணும்னு நான் இந்த கருணையோடு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தேன். என்ன எனக்கு நடக்குது, மனதாலும் உடல் அளவுலையும் என்ன மாற்றங்கள் நிகழுது அப்படின்றத நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து அதை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இருக்க தான் நம்மளுக்கு அந்த உண்மை புரிய ஆரம்பிக்கும். ஆஹா, நான் இன்னைக்கு ஃபுல்லாக அமைதியாக இருந்தேன், தயவோடு இருந்தேன், பிறர் உயிர்களெல்லாம் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நினைவோடையே இருந்தேன். எப்படி இருந்தது, அந்த நினைவில் உடம்பும் மனமும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டே வர வர நம்மளுக்கு அந்த உண்மை புரிய ஆரம்பிச்சிடும். வள்ளல் பெருமான் ஏன் தயவை வந்து ஒரு பேஸாக எடுத்து சொல்கிறாங்க, அதாவது என்னை ஏறா நிலைமிசை ஏற்றியது தயவு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அப்படி இருந்து பார்த்தா தானே தெரியும். சும்மா படிச்சுட்டு போனோன்னா தெரியாது. அப்போ நம்மளும் ஒரு நாள் தயவோடு இருந்து பார்ப்போம். முழுதும் தயவோடு இருந்தால் என்ன நடக்குது அப்படின்னும் போது அந்த ருசி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நாம் விடமாட்டோம். அப்படியே அந்த பயணம் வரும்போது மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு பெரிய பொருட்டாகவே இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பெருசாகவும் அதுதான் உலகம்ன்ற மாதிரியும் மாயையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உண்மையான பரம்பொருளை பிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்காது. அதான் அவர் சொல்கிறார்ல, நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பங்கள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த அருளியலில் கிடைக்கிற இன்பத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த தயவோடு இருந்து பார்க்கலாமே. வள்ளல் பெருமான் சொன்னது மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் நீங்க பெற்று கடவுளையே பொற்பாதங்கள் எப்பயுமே அந்த சிற்சபையிலே மனசை நிறுத்த சொல்கிறாங்கல்ல, அங்கேயே இருந்து நாம் பழகி வந்தோமே ஆனால் நமக்கு இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் நீங்கி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அந்த அருளினாலும் வள்ளல் பெருமானின் அந்த நம்மளுடைய அருளினாலும் நாம் என்றும் சீரோடும் சிறப்போடும் வள்ளல் பெருமான் பெற்ற அந்த பெரும் பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று சிறப்பாக வாழலாம் என்பதில் துளி கூட ஐயம் கிடையாது. ஸோ இந்த கருத்துக்களோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நாம் பிறப்பவம் பொறாது பேதுரல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 2வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.